ரொம்ப நன்றி. சோ வணக்கம். என் பெயர் பிரசன்னா. எனக்கு இன்னைக்கு நைட் ஷேர் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த இங்குள்ள அனைத்து லீடர்ஸ்க்கும் ஒரு நன்றி. அண்ட் வேதா, நான் என்னோட ஸ்லைட் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ ஸ்லைட் தெரியுதுல்ல? ஓகே, கிரேட். சோ தேங்க்யூ அகெயின், ரொம்ப நன்றி எனக்கு இன்னைக்கு நைட் ஷேர் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சோ இன்னைக்கு நைட் என்னோட டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பியூட்டி. ஓகே, கிளீன் பியூட்டி. அண்ட் டாபிக் பொறுத்தமனுக்கு என்னை பத்தி ஒரு மேபி புதுசா வந்திருப்பீங்க சில பேரு, என்னை பத்தி கொஞ்சம் ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன். ஸோ நான் வந்துட்டு யூகேம்ல என்டர்பிரினர்ஷிப் அண்ட் இன்னோவேஷன் படித்தேன். பிஸ்னஸ் லைன்ல வந்து படித்தேன். அண்ட் ஆல்சோ நான் யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டே பியூட்டிஷியன் கோர்சஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோர்சஸும் நான் வந்து படிச்சிருக்கேன் எக்ஸ்ட்ரா. அண்ட் இப்போ வந்து கரண்ட்லி படிச்சு முடிச்சுட்டு நான் வேலைக்கு போல, ஃபுல் டைம் ஏபிஓவா இருக்கேன். அண்ட் பியூட்டிஷியன் அண்ட் பியூட்டி கன்சல்டன்டா இருக்கேன். இந்த ஆர்டிஸ்ட்ரி லைன்ல வந்துட்டு எனக்கு 8 to 9 years, 8ல இருந்து 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸ்கின் கேர் பாய்க்கிறதாவும் இருக்கட்டும், ஸ்கின் டெஸ்ட் நிறைய பேத்துக்கு பண்றதும் இருக்கட்டும், நிறைய கன்சல்டேஷனும் சரி, நிறைய பியூட்டி ப்ரோக்ராம், பியூட்டி கிளாஸஸ் செய்யறதா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு என்னோட பிசினஸ் வந்துட்டு மோர் டு பியூட்டி அண்ட் ஹெல்த் லைன் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ எனக்கு இந்த வியாபார வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு வந்து கண்டிப்பா நன்றி சொல்லணும். நான் என்னோட பெற்றோர் டைமண்ட் முத்துஷீலா, அவங்களோட அப் ஆஃப் த லைன் லேட் டாக்டர் சோமா அண்ட் மிஸ்ஸஸ் ஜெயா அவங்களுக்கும், அண்ட் கிரவுன் அம்பாசிடர்ஸ் ஹனிஹோ அண்ட் குவாட்வா அண்ட் இசிவிஐ ஆர்கனைசேஷன் டீமுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ தேங்க்யூ. அண்ட் டாபிக் போலாமா? ஓகே, ஸோ ரெடியா புக்கு அண்ட் பேன்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலி வந்து உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஸோ சைனீஸ் நியூ இயர்லாம் லீஃபா இருந்தாலும் கத்துக்கணும்னு வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப லக்கி. ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ டாபிக் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அண்ட் இதுக்கப்புறம் ஷேர் பண்ண போற ஸ்பீக்கரும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல தான் ஷேர் பண்ண போறாரு. ஸோ கண்டிப்பா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் ஷேர் பண்ற டாபிக்கும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி வேற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா, அல்லது உங்களுக்கு புரியலன்னா கூட உங்களோட அப்ளைன் மென்டா கிட்ட நீங்க எழுதி வச்சுட்டு அவங்க கிட்ட நீங்க கேட்டுக்கோங்க. ஓகே, சோ இன்னைக்கு வந்து டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பியூட்டி. ஏன் கிளீன் பியூட்டி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன ரிலேட்டட் நான் பேச போறேன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு நம்மளோட எர்த் வந்துட்டு எப்படி இருக்கு, நம்மளோட சுத்தி நம்மளோட உலகம் சரி, நம்மளோட காற்று சரி, எல்லாமே ரொம்ப சுத்தமா இருக்கா? இல்லதானே? ஈவன் நம்ம வந்து இப்ப வீட்டுக்கு கூட வந்துட்டு நம்மளோட அட்மாஸ்பியர் ஸ்காய் நம்ம வாங்கி வைக்கிறோம். ஏன்னா வீட்டுக்குள்ளேயும் வந்து காற்று சுத்தமா இல்ல, வெளியவும் காற்று சுத்தமா இல்லை இல்லையா? சோ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம நிறைய வகையில. ஹெல்த்தும் சரி, நம்ம சுவாசிக்கிற காத்தா இருந்தாலும் சரி, வி மேக் ஷூர் நம்ம வந்துட்டு சுத்தமான காத்தோ சரி, நல்ல ஆரோக்கியமா வந்து இருக்கிறோம், சுத்தமா இருக்கணும் காத்து, இதெல்லாமே வந்து நம்ம வந்து கண்டிப்பா கருதுறோம். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா காத்து வந்து நம்மளோட ஸ்கின்க்கும் வந்து நிறைய டேமேஜஸ் அளிக்குது. ஓகே, சோ முந்தி உள்ள நம்மளோட ஜெனரேஷன், நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப அழகா இருக்கும், நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஆனா இப்போ உள்ள ஜெனரேஷன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யங் ஏஜ்லயே வந்து நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வருது இல்லையா? நிறைய ஸ்கின் ப்ராப்ளம், நிறைய ஸ்கின் கிளினிக்ஸ் எல்லாம் வந்துருச்சு இப்ப. பிகாஸ் அந்த ஸ்கின்னோட வெவ்வேறு நிறைய விதவிதமா ப்ராப்ளம் வந்துருச்சு. நிறைய பேர்த்துனால அதை ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ ஸ்கின் இஷ்யூஸ் நிறைய வர்றதுக்கு ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உள்ள பொல்யூஷன். ஓகே, ஸோ நம்ம மேக்கப் போடுறோமோ இல்லையோ, இன்னைக்குள்ள டாபிக் வந்து நான் வந்து பெண்களுக்கு ஒண்டி இல்ல, ஆண்களுக்கும் சேர்த்துதான் நான் இன்னைக்கு நைட் ஷேர் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா வந்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த பொல்யூஷன்னாலையும் டர்ட்ஸ்னாலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்க்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஓகே, ஸோ அது ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச்சும் செஞ்சிருக்காங்க. அந்த ரிசர்ச்சும் நான் கொஞ்சம் எடுத்தேன். ஸோ அதுல ஒரு ரிசர்ச் வந்து சொல்றாங்க, மேக்கப் ரிமூவ் பார்க்கறது வந்து ரொம்ப 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 முக்கியம். இப்ப ஸ்கின் கேர் ஸ்டெப்னு கண்டிப்பா நிறைய பேர் ஒரு ருட்டீன் வச்சிருப்போம் இல்லையா? சோ மோஸ்ட்லி பெண்கள் கரெக்டா வந்துட்டு கிளென்சர், டோனு, மாய்ஸ்சரைசர், ஸ்கின் கேர் ஸ்டெப் வச்சிருப்போம். ஆண்களும் ஸ்கின் அழகு கரெக்டா சுத்தமா இருக்கணும், நல்ல வெல் குரூம்டா இருக்கணும்னு கருதுறவங்க கரெக்டா வச்சிருப்பீங்க. சோ உங்களுக்கு ஸ்கின் கேர் ருட்டீன் இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா வந்துட்டு இந்த ஒரு ஸ்டெப் உங்களோட ருட்டீன்ல வந்து நீங்க ஆட் பண்ணணும். மேக்கப் ரிமூவ் அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. ஏன்னா மேக்கப் ரிமூவ் பண்றது ஒண்ணு, அதையும் தாண்டி
ஸ்கின்ல வந்து நிறைய இந்த அழுக்கு சுத்தம் இல்லாத அழுக்கான காத்துல இருந்து வர தூசி இதெல்லாமே நம்மளோட துவாரங்கள்ல போய் அடைச்சுக்கும். சோ அதெல்லாம் இந்த கிளீன் பண்றதுக்கு இந்த மேக்கப் ரிமூவ் ரொம்ப அழகா ஹெல்ப் பண்ணுது, ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ஆல்சோ அது பேர் மேக்கப் ரிமூவ் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் போடுறவங்க தான் மேக்கப் ரிமூவ் பாய்க்கணும்னு இல்லை. ஓகே, மேக்கப் போடாட்டியும் ஓகே. இப்ப நிறைய பேர் நினைப்போம் மேக்கப் ரிமூவ் வந்து மேக்கப் போடுறவங்க நான் வீட்டுல தானே இருக்கேன், நான் மேக்கப் போடலையே, எனக்கே மேக்கப் ரிமூவ் அப்படின்னு அந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிடுவோம். கிளென்சர் நேரா பாய்ப்போம். குட், ஓகே. கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் பாய்க்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது, வெரி குட். அதுவே வந்து பேசிக் ஸ்கின் கேர். ஆனா நீங்க மேக்கப் ரிமூவும் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் அழகா வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நான் விளக்குறேன் ஏன்னு. சோ மேக்கப் போடாட்டியும் ஓகே, இந்த ரிசர்ச் சொல்றாங்க மேக்கப் போடாட்டியும் நீங்க மேக்கப் ரிமூவ் பாய்ச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு வேர்க்கும், உங்க ஃபேஸ்லயும் வந்து வேர்வை வெளியாகும். அண்ட் நிறைய அழுக்கு, நிறைய இந்த மாதிரி பாலிட்டர்ன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ்ல ஒட்டிக்கும். சன்ஸ்கிரீனு கூட இப்ப நிறைய பேர் போடுறோம் இல்லையா, சன்ஸ்கிரீனும் ஒரு வகையான மேக்கப் தான். சோ அதுவும் கிளீன் பண்றதுக்கு மேக்கப் ரிமூவ் ரொம்ப அழகா வேலை செய்யும். ஓகே, சோ ஷார்ட்டா வந்துட்டு ஏன் இந்த மேக்கப் ரிமூவ் அதை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். ஓகே, சோ இந்த மேக்கப் ரிமூவ் அல்லது சில பேர் சொல்லுவாங்க நீங்க கொரியனோட ஸ்கின் கேர் அதெல்லாம் நீங்க வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேர்ட் பாய்ப்பாங்க, டபுள் கிளென்சிங் வேர்ட் பாய்ப்பாங்க அல்லது ப்ரீ கிளென்சிங் அப்படின்னு ஒரு வேர்ட் பாய்ப்பாங்க. கொரியன் ஸ்கின்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா. ஓகே, நிறைய வந்து இப்ப வந்து கொரியன் ஸ்கின் கேர் தான் எல்லாம் விரும்பி போயிட்டு இருக்கும். ஓகே, நம்ம ஆர்டிஸ்டி ப்ராடக்டும் வந்து பாத்தீங்கன்னா கொரியன் சயின்டிஸ்டால தயாரிக்கப்பட்டதுதான். ஓகே, சோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏன் வந்து ரொம்ப முக்கியம், ஏன் வந்து மேக்கப் ரிமூவ் பாய்க்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. சோ அப்கோர்ஸ் ஒன்னாவது வந்து பாத்தீங்கன்னா கிளீன்ஸ் பொல்யூட்டன்ஸ், அதாவது நம்ம இருங்க. ஓகே, சோ நம்ம காத்து அசுத்தமான காற்று இருக்கு இல்லையா, சோ அதுல வர பொல்யூட்டன்ஸ், அழுக்கு, தூசி அதெல்லாம் கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஸ்கின் வந்து நிறைய பேத்துக்கு வந்துட்டு இந்த ஸ்கின் சீக்கிரம் அரிக்கும், செவந்துரும், அந்த மாதிரி ப்ராப்ளமும் நிறைய பேத்துக்கு இருக்கு. ஸ்கின் இரிட்டேஷன் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி சென்சிட்டிவான ஸ்கின்க்கு கூட இந்த மேக்கப் ரிமூவ் ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரிடியூசஸ் ப்ரீமேச்சர் ஏஜிங், அதாவது இப்ப நிறைய வந்துட்டு வயது குறைவா இருந்தாலும் ஏஜிங், ஓகே, வயதான ஸ்கின்க்கு வர வேண்டிய ப்ராப்ளம்லாம் வருது இப்பவே வந்துட்டு. இந்த ரொம்ப இந்த ஜெராகாட் சொல்லுவாங்க, ஓகே, அந்த முகப்பருவும் வருது, நிறைய ரிங்கல்ஸும் வருது. இந்த மாதிரி ஏஜிங் சீக்கிரம் அடையிறோம். சோ அதுவும் வந்துட்டு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் கிளாக்ட் பாஸ் அண்ட் அக்னி, ஓகே, நம்ம துவாரங்கள்லாம் வந்து நிறைய அழுக்கு அடைச்சிட்டு இருக்கோம். சில பேருக்கு இந்த ஒயிட் ஹெட், பிளாக் ஹெட் எல்லாம் நிறைய இருக்கும். சோ அது சுத்தப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னதான் போட்டாலும் போக மாட்டேங்குது, ரொம்ப மூக்குல இருக்கு, ரொம்ப இங்கெல்லாம் இருக்கு, அது பொறி பொறியா இருக்கு, இந்த ஒயிட் ஹெட், கருப்பு கருப்பா, வெள்ளை வெள்ளையா, பிளாக் ஹெட் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. சோ அதெல்லாம் கிளீன் பண்ணவும் இந்த மேக்கப் ரிமூவ் ஹெல்ப் பண்ணும். பிம்பிள் ஸ்கின்க்கும் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் மேக்கப் ரிமூவ். அண்ட் ஸ்கின் வந்துட்டு நம்மளோட ஃபேஸ் நல்லா, ஸ்கின் நல்லா பிரீத் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் மேக்கப் ரிமூவ். அண்ட் ஆல்சோ இப்ப நிறைய பேர் ஸ்கின் கேர், ஆர்டிஸ்ட்ரி ஸ்கின் கேர், இங்க எத்தனை பேரு இந்த ஜூம்ல எத்தனை பேர் ஆர்டிஸ்ட்ரி ஸ்கின் கேர் பாய்ச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு 5 போடுங்க. சோ பாக்கலாம் எவ்வளவு பேர் ஆர்டிஸ்ட்ரி ஸ்கின் கேர் பாய்ச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நிறைய பேர் இருக்கீங்களே, நிறைய லீடர்ஸ் இருக்கீங்க. ஓகே, ஐம் ஷூர். ஓகே, நிறைய பேர் பாய்க்கிறீங்க இல்லையா. ஓகே, எத்தனை பேரு மேக்கப் ரிமூவ் உங்க ரூட்டீன்ல வந்து ஆட் பண்ணி பாய்ச்சிட்டு இருக்கீங்க ஆர்டிஸ்டியோட? 6 போடுங்க. எனி மேக்கப் ரிமூவ், நிறைய மேக்கப் ரிமூவ் இருக்கு. ஓகே, மேக்கப் ரிமூவ் பாய்க்கிறீங்க. ஓகே, குட். சோ எத்தனை பேர் மேக்கப் ரிமூவ் பாய்ச்சதே இல்ல அல்லது பாய்க்கிறது இல்ல உங்க ரூட்டீன்ல, அல்லது சில பேர் வாங்கி வச்சிருப்பீங்க பாய்க்கிறது குறைவுதான் அப்படின்னு நினைக்கிறீங்க? 7 போடுங்க. ஓகே, சோ மேக்கப் ரிமூவ் பாய்க்காதவங்க நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா. சோ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஸ்கின் கேர் வந்து ஸ்கின் நியூட்ரிஷன். நிறைய பேர் சீரம் பாய்ப்பீங்க, நிறைய பேர் ஃபேஸ்க்கு மாஸ்க் பாய்ப்பீங்க. நல்ல ஸ்கின் கேர் பாய்ச்சாலும் டிஃபரன்சஸ் தெரியறது குறைவா இருக்கலாம், அல்லது வந்துட்டு லேட்டா டிஃபரன்சஸ் தெரியலாம். டிஃபரன்சஸே சில பேருக்கு தெரியாது. சோ அதெல்லாம் வந்துட்டு ஏன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் கிளீனா இல்லாதனாலையும் அப்படி நடக்கும். சோ மேக்கப் ரிமூவ் பாய்ச்சிங்கன்னா உங்க ஃபேஸ் நல்லா, உங்க கேன்வஸ், உங்க ஃபேஸ் ஸ்டார்டிங்ல நல்லா கிளீனா இருக்கிறப்போ நீங்க அடுத்து போடுற சீரமா இருக்கட்டும், டோனரா இருக்கட்டும், மாய்ஸ்சரைசரா இருக்கட்டும், கிளென்சரா கூட இருக்கட்டும், அதுல உள்ள நியூட்ரிஷன் வந்து நல்லா அப்சார்ப் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே, சோ நீங்க ஃபேஸ் நல்லா கிளீனா இல்லைன்னா நீங்க என்னதான் ஸ்கின் கேர் பாய்ச்சாலும்
அந்த ஸ்கின் கேர்ல உள்ள நியூட்ரிஷன், நம்மளோட ஸ்கின் நியூட்ரிஷன் இல்லையா, ஸோ ஸ்கின் கேர்ல உள்ள நியூட்ரிஷனும் சரி, அந்த பெனிஃபிட் வந்து அடையறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா ஸ்கின் நல்லா அது வந்து அப்சார்ப் பண்ணாது. ஸோ மேக்கப் ரிமூவர் நல்லா அப்சார்ப்ஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆர்டிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் ஆர்டிஸ்ட்ரி பத்தி தெரியாதோ, ஆர்டிஸ்ட்ரி பிராண்ட் பத்தி தெரியாதோ, ஸோ நான் இன்னைக்கு ஆர்டிஸ்ட்ரி பிராண்ட் பத்தி தான் பேச போறேன். ஸோ ஆர்டிஸ்ட்ரி பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா 60 வருஷம் வந்துட்டு பியூட்டி இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் நியூட்ரலைட் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் லைன்ல வந்துட்டு 90 வருஷத்துக்கிட்ட, இப்ப வந்து 90 வருஷம் அடைய போது, 90 வருஷம் நியூட்ரிஷன் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்பர்டீஸ் இருக்கு. ஸோ இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோ 90 வருஷம் நியூட்ரலைட் எக்ஸ்பீரியன்ஸோ சேர்ந்துதான் ஸ்கின் நியூட்ரிஷன் அப்படின்ற ஒரு லைன் வந்து விளையாக்கி இருக்காங்க. அதாவது ஸ்கின் கேர் இப்போது கேக்குறது நீங்க, இது வந்து ஸ்கின் நியூட்ரிஷன் அப்படின்னு ஒரு லைன். ஓகே, ஸோ ஸ்கின் நியூட்ரிஷன்னா அந்த ஸ்கின் கேர்லயே வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் போட்டிருக்காங்க. நியூட்ரிஷன் உள்ள ஸ்கின் கேர் தான் அது. ஸோ ஸ்கின் வந்துட்டு பாத்துக்கிறதோ சரி, இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கும் அழகா ஹெல்ப் பண்ணும் அந்த ரேஞ்ச். ஓகே, ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு கன்க்ளூஷன். அண்ட் நம்ம ஸ்கின் நியூட்ரிஷன் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளீன் பியூட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த கிளீன் பியூட்டின்ற ஒரு டேக்லைன் வந்துட்டு ரொம்ப நீங்க பாப்பீங்க, படிச்சீங்கன்னா ரொம்ப கேட்பீங்க. அப்படி நீங்க வீடியோஸ் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா, பிகாஸ் இந்த டேக்லைன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க ஆர்டிஸ்ட்ரி. ஏன்னா கிளீன் பியூட்டி அப்படின்னா ட்ரேசபிலிட்டி ஆஃப் கீ இன்கிரிடியன்ட். அதாவது இந்த ஸ்கின் நியூட்ரிஷன் லைன்ல, ஆர்டிஸ்ட்ரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் லைன்ல பாய்க்கிற ஒவ்வொரு இன்கிரீடியனும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணலாம். அவங்க எந்த ஃபார்ம்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க, எடுத்திருக்காங்க அந்த அந்த கண்டுங்க அந்த இன்கிரீடியன்ட் அப்படின்னு. இன்னொன்னு வந்துட்டு நம்மளோட மார்க்கெட்ல வந்துட்டு எஸ் லீஸ் நோ லீஸ்ன்னு இருக்கு. அதாவது ஒரு ஸ்கின் கேருக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் பாய்க்க கூடாது, என்னென்ன கெமிக்கல்ஸ் பாய்க்க கூடாதோ அத்தனை கெமிக்கல்ஸும் வந்து எம்வே ஆர்டிஸ்ட்ரி வந்து அந்த ப்ராடக்ட்ல போடவே மாட்டாங்க. ஓகே, ஸோ அந்த எந்தெந்த நோ லீஸ் இன்கிரீடியன்ஸோ அது எல்லாமே வந்து எந்த ஒரு கெமிக்கலும் அவங்க வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்ல போடல. ஃபுல்லி கிளீன், ஃபுல்லி வீகன். எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எந்தெந்த இன்கிரீடியன்ஸ் ரொம்ப குட் எஸ் லிஸ்டோ அது எல்லாமே போட்டிருக்காங்க. அண்ட் எல்லா கண்டுங்கன் எல்லா இன்கிரீடியன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் நியூட்ரலைட்டோட சொந்த ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து தான் அந்த பொட்டானிக்கல் இன்கிரீடியன்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நான் பேச போறது பாத்தீங்கன்னா கிளீன் பியூட்டி லைன் வந்துட்டு இந்த 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸ்கின் நியூட்ரிஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா பியூரிஃபைன்னு ஒரு ஸ்டெப் இருக்கும், பேலன்சிங்னு ஒரு ஸ்டெப் இருக்கும், ரீபில்ட்னு ஒரு ஸ்டெப் இருக்கும், மாய்ஸ்சரைஸ்னு ஒரு ஸ்டெப் இருக்கும், ப்ரொடெக்ட்னு ஒரு ஸ்டெப் இருக்கும். இந்த 5 ஸ்டெப் வந்து ஹெல்ப் பண்ணும் நம்மளோட ஸ்கின் நியூட்ரிஷன். ஸோ இந்த 5ல மொதல் ஸ்டெப் தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். ஓகே, ஸோ இந்த மொதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கிளென்சரும் இதுல அடங்கி இருக்கும், மேக்கப் ரிமூவும் இதுல அடங்கி இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து மேக்கப் ரிமூவை பத்தி நான் ஷேர் பண்ண போறேன். ஆல்ரைட், ஸோ மேக்கப் ரிமூவ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் நியூட்ரிஷன் லைன்ல, ஓகே, இது பாத்தீங்கன்னா நீங்க படிச்சீங்கன்னா ஸ்கின் நியூட்ரிஷன் போட்டிருக்கோம். ஸோ இந்த ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 3 டைப் மேக்கப் ரிமூவ் இருக்கு. ஓகே, ஸோ மிசெல்லா மேக்கப் ரிமூவர் பிளஸ் கிளென்சர்னு ஒன்னு இருக்கு இது. ஓகே, ரெண்டாவது வந்து கிரீம் மேக்கப் ரிமூவர்னு ஒன்னு இருக்கு. மூணாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா மேக்கப் ரிமூவர் பிளஸ் கிளென்சிங் ஆயில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க, ஏன் இத்தனை மேக்கப் ரிமூவர், ஏன் வெவ்வேறு மேக்கப் ரிமூவர், ஒண்ணு ஒண்டி பத்தாதா, என்ன வித்தியாசம் இப்படின்னு வந்து நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். சில பேர் ஒரு மேக்கப் ரிமூவ் ஒண்டி பாய்ச்சிருப்பீங்க, மத்த 2 பாய்ச்சிருக்க மாட்டீங்க. சில பேர் 2 பாய்ச்சிருப்பீங்க. ஸோ இந்த 3மே எவ்வளவு அழகா ஹெல்ப் பண்ணும், என்ன வித்தியாசம்னு நான் இன்னைக்கு நைட் ஷேர் பண்றேன், நோட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மிசெல்லா மேக்கப் ரிமூவர் பிளஸ் கிளென்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த டோனர் பாட்டில் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வெளியவும் நிறைய நீங்க மேக்கப் ரிமூவர் கேட்டா மிசெல்லா இந்த வேர்ட் பாய்ப்பீங்க. மிசெல்லா மேக்கப் ரிமூவர் நிறைய இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பேர் பாய்ச்சிருக்கலாம். பட் வெளியே உள்ளதுக்கும் நம்மளுடைய ரொம்ப ரொம்ப வித்தியாசம். ஓகே, ஸோ நம்மளோட இன்கிரீடியன்ட் அதுல உள்ள கண்டுங்கன் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலைட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒயிட் சாசிட். இந்த ஒயிட் சாசிட் வந்து பிரைட்டனிங்க்கும் ரொம்ப அழகா ஹெல்ப் பண்ணும். இதுலயும் வந்து வைட்டமின் சியும் இருக்கு. அண்ட் ஸ்கின்னை வந்து நல்லா ஆன்டி ஏஜிங்கா வச்சுக்கும் இந்த ஒயிட் சாசிட் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து எல்லா மேக்கப் ரிமூவர்ல நீங்க பாப்பீங்க, இன்னைக்கு நைட் நான் ஷேர் பண்றதுல. ஸோ ரெண்டாவது இன்கிரீடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. ஓகே, ஸோ வாட்டர்மெலன் எப்போதும் சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ இதுல வந்து வாட்டர்மெலன் எக்ஸ்ட்ராக்ட் போட்டிருக்காங்க ஃபார் ப்ரொடெக்ஷன் ஃப்ரீ ரெடிக்கல்ஸ்ல இருந்து. அண்ட் மிசெல்லா வாட்டர் இருக்கு, அது வந்து
அழுக்கு இந்த மேக்கப்லாம் ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இது எப்படி பாய்க்கிறது அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இது நீங்க எடுத்தீங்கன்னா மேல வந்துட்டு லிக்விட் மேல வந்துட்டு ஆயில் பேஸ் இருக்கும். ஓகே, எண்ணெய் மாதிரி இருக்கும், கீழே வந்துட்டு தண்ணியா இருக்கும். ஸோ 2 லேயர் இருக்கும். இதுல 2 லேயர் ஆஃப் லிக்விட் இருக்கும் இந்த இந்த பாட்டில்ல. ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஷேக் பண்ணணும். ஓகே, பாய்க்கிறது மனுக்கு ரொம்பலாம் ஷேக் பண்ண வேணாம். புரோட்டீன் கட் புரோட்டீன் ஷேக் பண்ற மாதிரி லைட்டா நீங்க ஷேக் பண்ணா போதும். அப்புறம் காட்டன், ஓகே, நம்மளோட காட்டன் எடுத்துட்டு நீங்க வந்துட்டு அதுல ஒரு 2-3 டிராப்ஸ் இந்த மாதிரி நீங்க போட்டுட்டு எவ்வளவு மேக்கப் போட்டிருக்கீங்க பொறுத்திருக்கு. ஸோ நீங்க காட்டன்ல போட்டுட்டு நீங்க காட்டன் வச்சு நீங்க கிளீன் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இப்படிதான் பாய்க்கணும். மேக்கப் இல்லாட்டியும் நீங்க தாராளமா இதை பாய்க்கலாம். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப இஃபெக்டிவ். ஈவன் லாங் வேரிங் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பா இருந்தா கூட கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எல்லா மேக்கப் ரிமூவ் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் ரிமூவ் பண்ணாது, பட் இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் பொல்யூஷன் நான் சொன்னேன் இல்லையா, காற்று தூய்மை கேட்டு அது காற்றுல உள்ள பொல்யூஷன் கூட அழுக்கு கூட கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் தண்ணி நினைச்சு நீங்க கழுவணும்னு இல்லை, நீங்க காட்டன் பாய்ச்சி சுத்தம் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் என்ன வித்தியாசம் எக்ஸ் பிராண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்னோட நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய இது சொல்லியிருக்காங்க, வெளியே உள்ள மிஸ்ஸெல்லா வாட்டர் மேக்கப் ரிமூவ் பாய்க்கிறப்போ ஃபேஸ் வந்து நிறைய பேருக்கு எரிச்சல் கொடுக்கும், ஃபேஸ் எரியும், ஃபேஸ் கிளீன் பண்ண பிறகு செவந்துரும், ஒரு மாதிரி அரிக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு, ஏன்னா அதெல்லாம் கெமிக்கல் பேஸ். ஓகே, ஸோ நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேக்கப் ரிமூவும் ரொம்ப 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 ஜென்டலா இருக்கும், எந்த ஒரு அரிப்பும் கொடுக்காது, எரிச்சலும் கொடுக்காது, ரொம்ப சாஃப்டா இருக்கும். கிளீன் பண்ண பிறகு கூட உங்க ஃபேஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஓகே, ஆல்ரைட். ஓகே, ரெண்டாவது மேக்கப் ரிமூவ் போவோம். ஸோ கிரீம் மேக்கப் ரிமூவர். ஓகே, முதல்ல வந்துட்டு மிஸ்ஸெல்லா வாட்டர், இது வந்து கிரீம் பேஸ் மேக்கப் ரிமூவர். ஓகே, ஸோ இதுல என்ன இன்கிரீடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஆசிட் தான் போட்டிருக்காங்க. இதுலயும் ஒயிட் ஆசிட் இருக்கு, மீடோஃபோம் சீட் ஆயில்னு இருக்கு. ஸோ இந்த சீட் ஆயில் வந்து என்ன பண்ணும்னா உங்க ஸ்கினை வந்துட்டு ரொம்ப சாஃப்டாவும் ஸ்மூத்தாவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அப்படி உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருந்தீங்கன்னா கூட நீங்க இந்த கிரீம் மேக்கப் ரிமூவர் ட்ரை பண்ணா உங்க ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடா இருக்கும். ஓகே, ரொம்ப சாஃப்டா இருக்கும், நல்லா ஹைட்ரேஷனா இருக்கும். ஸோ வைட்டமின் இ ஆயிலும் இருக்கு, வைட்டமின் இயோட எக்ஸ்ட்ராக்டும் இருக்கு ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. ஓகே, ஸோ இது எப்படி பாய்க்கிறதுனா, இது காட்டன் பாய்க்க வேணாம். இது வந்து ஏன்னா நீங்க கிரீம் பேஸ்னால நீங்க கையில கொஞ்சம் எடுத்துட்டு ஃபேஸ்ல ஒரு 5 பக்கெட், ஓகே, நெத்தி, உங்களோட கண்ணும் மூக்கு and then வாய்க்கீழ நீங்க வச்சுட்டு நீங்க நல்லா மசாஜ் பண்ணலாம். ஓகே, தண்ணி நினைக்க வேணாம், தண்ணி நினைக்கிறது முன்னுக்கே ஓகே நீங்க வந்துட்டு போட்டுட்டு மசாஜ் பண்ணணும். நல்லா தேய்ச்சி 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 மசாஜ் பண்றப்போ உங்க மேக்கப்பா இருக்கட்டும், மேக்கப் போடாட்டியும் சரி, அழுக்கு எல்லாம் நல்லா கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்லா ரப் பண்ணி மசாஜ் பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்க வந்துட்டு மூஞ்சி கழுவிடலாம். ஓகே, தண்ணியில கழுவலாம், அல்லது டிஷ்யூவோ அல்லது காட்டன் வச்சிருந்தா அது வச்சு கூட நீங்க கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, சோ இதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்கினோட பிஹெச்னு ஒண்ணு இருக்கு. சோ நம்ம ஸ்கின் பிஹெச் வந்து பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். சென்சிட்டிவ் ஸ்கின்னா கூட அது ரொம்ப அழகா ஹெல்ப் பண்ணும். உங்க ஸ்கின் நல்லா ஹெல்த்தியா ஆக்குறதுக்கு, எந்த எரிச்சலும் இருக்காது, சேஃபா நீங்க பாய்க்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்தா கூட வாட்டர் ப்ரூஃப் மேக்கப், லாங் வேரிங் மேக்கப் கூட கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ணும். இன்னொன்னு வந்துட்டு இந்த PM 2.5ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது நிறைய நீங்க அட்மாஸ்பியர் ஸ்கை ஷேரிங்லாம் ஜாயின் பண்ணீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த COVID-19 அப்ப கூட இதெல்லாம் ரொம்ப பேசினாங்க. இந்த PM 2.5 உள்ள பொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன பொல்யூஷன். ஓகே, ரொம்ப சின்ன தூசின்னு வச்சுக்கோங்க, ஒரு பாக்டீரியா அந்த மாதிரி, கண்ணுக்கே தெரியாது. அது கூட நம்ம ஃபேஸ்ல போய் ஒட்டிக்கும். நம்ம துவாரம்லாம் இருக்கு இல்லையா, சின்னதா, அதை விட சின்னது அது. துவாரத்துல போய் மாட்டிக்கும். அதெல்லாம் கிளீன் பண்ண கூட இதை ஹெல்ப் பண்ணும். மேக்கப் ஒண்டி இல்ல, சோ பொல்யூஷன் கூட கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ணும் அண்ட் ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஓகே, சோ மூணாவது மேக்கப் ரிமூவ் போவோம். சோ மூணாவது வந்துட்டு எல்லாம் ஓகேவா? ரொம்ப ஃபாஸ்டா போறேன்னா சரி, கிளியரா புரியுதுல, நோட் எடுத்துக்க முடியுதுல? ஓகே, சோ தேர்ட் வந்து மேக்கப் ரிமூவர் பிளஸ் கிளென்சிங் ஆயில். ஓகே, கிரேட். சோ கிளென்சிங் ஆயில் இந்த வேர்ட் நீங்க பாத்தீங்கன்னா சோ இது என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த மேக்கப் ரிமூவ் எத்தனை பேர் பாய்ச்சிருக்கீங்க? இது ரொம்ப ஜாராங் ஆளுங்க பாய்க்கிறது. சோ போடுங்க, எத்தனை பேர் பாய்ச்சிருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? இருக்கீங்களா? யாரும் பாய்ச்சது இல்லையா? நினைக்கிறேன் கொஞ்சம் பேர் பாய்ச்சிருக்கீங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் இதுவும் நான் விளக்குறேன். சோ இதுல உள்ள இன்கிரீடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஆசிட்டும் இதுல இருக்கு. ஓகே, அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கன் ஆயில் இருக்குதுல்ல, சோ இது வந்து ஹேர் ஆயில் சீரம். நம்மளோட செட்டினிக்லயும் நீங்க பாக்கலாம் இந்த ஆர்கன் ஆயில். ஸ்கின்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
அண்ட் ஸ்கின்னுக்கு நல்லா கண்டிஷன் பண்ண ஹெல்ப் பண்ணும். நல்லா மாய்ஸ்சரா வச்சுக்க, நல்லா சாஃப்டா வச்சுக்கோ, சரி நல்லா கண்டிஷன் பண்ண ஹெல்ப் பண்ணும். வைட்டமின் இ எக்ஸ்ட்ராக்டும் இருக்கு இதுல. ப்ரொடெக்ஷன், நீங்க ஒவ்வொரு மேக்கப் ரிமூவ் நான் சொல்றதுல பாத்தீங்கன்னா கிளீன் பண்ற இஃபெக்டும் இருக்கும், ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதும் இருக்கும். சோ பாத்தீங்கன்னா கிளீன் பண்றது ஒண்டி வச்சுக்காம அட்லீஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்றாங்க இதுல. ஓகே, ஸோ ப்ரொடெக்ஷன் கொடுக்கவும் ஹெல்ப் பண்ணும். இது ரொம்ப முக்கியம். இது கரெக்டான முறையில நீங்க பாய்க்கணும். ஓகே, சோ இதை நீங்க எப்படி பாய்க்கணும்னா, இது வந்து ஆயில் மாதிரி தான் இருக்கும், எண்ணெயா தான் இருக்கும். சோ நீங்க இது என்ன பண்ணணும், பாய்க்கிறது முன்னுக்கு கண்டிப்பா வந்து ஃபேஸ் நினைக்க கூடாது, உங்க கையும் வந்து நினைக்க கூடாது. எல்லா மேக்கப் ரிமூவும் அப்படிதான் ஆக்சுவலி. பட் இது வந்து ரொம்ப முக்கியம், தண்ணியா இருக்கக்கூடாது உங்க கை, உங்க ஃபேஸும் தண்ணியா இருக்கக்கூடாது. ஓகே, சோ உங்க கையில ஒரு 1 to 2 பம்ப்ஸ் நீங்க மேக்கப் போட்டிருந்தீங்கன்னா, ஹெவி மேக்கப் போட்டிருந்தீங்கன்னா 2 பம்ப் அந்த மாதிரி, அதாவது 2 பம்ப் ஓகே பண்ணிக்கலாம், அல்லது ஒரு பம்ப் கூட ஓகே தான். சோ பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், கையில நல்லா அப்படி இது பண்ணிட்டு, ஓகே தண்ணியா இருக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கையில நல்லா அப்படி தடவிட்டு தென் ஃபேஸ்ல நீங்க வந்துட்டு மசாஜ் பண்ணலாம். ஓகே, ஃபேஸும் ட்ரையா இருக்கணும். சோ உங்க மேக்கப் போட்டிருந்தாலும் சரி, மேக்கப் போடாட்டியும் சரி, ஃபேஸ் நல்லா நீங்க மசாஜ் பண்ணணும். நல்லா ஒரு 60 செகண்ட் வச்சுக்கோங்க, நல்லா மசாஜ் பண்ணணும். சோ நீங்க வந்துட்டு கொரியன் ஸ்கின் கேர் வீடியோ நிறைய பார்த்திருந்தீங்கன்னா பார்த்திருப்பீங்க. டபுள் கிளென்சிங் ஒரு ஸ்டெப்ல வந்துட்டு இந்த மாதிரி மசாஜ் பண்ணுவாங்க. கிளென்சிங் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணுவாங்க. கொரியன் ஸ்கின் எவ்வளவு அழகா இருக்கும், நல்லா க்ளோவிங்கா சாஃப்டா இருக்கும் இல்லையா. சோ இந்த ஸ்டெப் வந்து அவங்க நிறைய வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நல்லா மசாஜ் பண்ணி ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட் நிறைய இருந்தா கூட இது வெளியாக்க ஹெல்ப் பண்ணும். அவ்வளவு நல்லா வேலை செய்யும் இந்த கிளென்சிங் ஆயில். சோ மசாஜ் பண்ண பிறகு அப்புறம் நீங்க தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு தண்ணியில மசாஜ் பண்ணணும். அப்ப வந்து உங்க ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா அது எண்ணெயா இருந்ததுல இருந்து நல்ல வெள்ளை கலரான ஒரு டெக்ஸ்டருக்கு மாறும். ஓகே, வெள்ளை கலரா மாறும் அந்த இது ஆயில். ஓகே, சோ அப்புறம் நல்லா தேய்ச்சிட்டு நீங்க கிளீன் பண்ணிடலாம், வாஷ் பண்ணலாம். ஓகே, நல்லா தண்ணி வச்சு நீங்க வாஷ் பண்ணிடலாம். ஓகே, சோ அதுக்கு பிறகு கண்டிப்பா நீங்க கிளென்சர் பாய்க்கணும். ஓகே, சோ இது என்ன பண்ணனா, இதுக்கு பிறகு நீங்க ஃபோம் கிளென்சர் பாய்ச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு ஆயில் பேஸ் இல்லையா. சோ நீங்க ஃபோம் கிளென்சர் பாய்ச்சிங்கன்னா மிச்சம் ஏதாச்சும் அந்த ஆயிலி டெக்ஸ்டர் இருந்தா கூட கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ணும். லாங் வேரிங் மேக்கப், நீங்க ஹெவி மேக்கப் போடுறீங்கன்னா அது ரொம்ப அழகா ஹெல்ப் பண்ணும் உங்க மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கு. வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்க்கு ஹெல்ப் பண்ணும். ஆல்சோ PM2.5 பொல்யூட்டன் சொன்னேன், அது கிளீன் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த ஏர் கிளென்சிங் ஆயில்னா அந்த ஆயில் வந்துட்டு அழகா மேக்கப்பும் சரி, ரொம்ப ஸ்டபர்ன் டர்ட் சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப சின்னாங்க வெளியாகாது இந்த ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட் அல்லது சில அழுக்கு சில மேக்கப்லாம் ரொம்ப சின்னாங்க வெளியாகாது. அதெல்லாம் வந்துட்டு மெல்ட் பண்ணி வெளியாக தண்ணி நினைச்சா சீக்கிரம் போவாது இந்த மாதிரி அழுக்குலாம். சோ இந்த ஆயில் வந்துட்டு அதெல்லாம் அழகா எடுக்க வெளியாக்க ரொம்ப அழகா ஹெல்ப் பண்ணும். ஓகே, சோ 3 மேக்கப் ரிமூவுக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்க லைட் மேக்கப் ஓகே மேக்கப் போடல, ரொம்ப லைட்டான மேக்கப் தான் போடுவீங்க அப்படின்னா நீங்க இந்த மிஸ்ஸெல்லா மேக்கப் ரிமூவர் பிளஸ் கிளென்சர் இது நீங்க பாய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டெய்லி மேக்கப் பண்றீங்க பட் ரொம்ப ஹெவியா இல்ல, ஓகே நார்மல் மேக்கப் சிம்பிள் மேக்கப் டெய்லி மேக்கப் பண்றீங்கன்னா நீங்க கிரீம் மேக்கப் ரிமூவ் பாய்க்கலாம். ஓகே, அப்படி சம்டைம் ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் போறோம், வெட்டிங் போறோம், ஹெவியா மேக்கப் பண்றோம், அதாவது சில பேர் டெய்லி ஹெவி மேக்கப் தான் போடுவோம். ஸோ அந்த மாதிரினா நீங்க இந்த கிளென்சிங் ஆயில் நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, அப்படியும் இல்ல உங்களுக்கு நீங்க வந்துட்டு உங்களுக்கு லைட் மேக்கப் தான் போடுறீங்க பட் கிளென்சிங் ஆயில் ட்ரை பண்றீங்கன்னா ஆல்சோ கேன் தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே, இது ஆல்ரைட். சோ அடுத்து ஒரு மேக்கப் ரிமூவருக்கு, இது ஆர்டிஸ்ட்ரி ஸ்கின் நியூட்ரிஷன் இல்ல, ஆர்டிஸ்ட்ரி ஸ்டுடியோட ரேஞ்ச். ஓகே, இது டிஃபரெண்ட் ரேஞ்ச். இதுல வந்துட்டு மிசெல்லா மேக்கப் ரிமூவர் பிளஸ் கிளென்சிங் வைப்ஸ், கிளென்சர் வைப்ஸ்னு இருக்கு. ஓகே, இது மேக்கப் வைப்ஸ், மேக்கப் ரிமூவ் வைப்ஸ் சில பேர் பாய்ப்பீங்க, பிடிக்கும். டிராவல் பண்றவங்களுக்கு அல்லது காடியில போறப்ப கிளீன் பண்றதுக்கும் சரி, உங்களோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க சோலாட் பண்றதுக்கு முன்னுக்கு மேக்கப் எல்லாம் கிளீன் பண்ணணும். ஸோ இந்த மேக்கப் வைப்ஸ் ரொம்ப அழகா ஹெல்ப் பண்ணும். இதுவும் மேக்கப் ரிமூவர் தான், அழகா மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணும். ஆனா உங்களுக்கு ரொம்ப லைட் மேக்கப் ரிமூவ் பண்ணும். ரொம்ப ஹெவி மேக்கப் போட்டிருந்தீங்கன்னா இது பத்தாது உங்களோட மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கு. இன்னொன்னு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னா செவந்துரும், லைக் சில பேர் ஃபேஸ் பாஸ்னா ரொம்ப ஓப்பன் பாஸ் இருந்தா ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா சம்டைம் சில பேர்த்துக்கு இந்த வைப்ஸ் பாய்க்கிறப்போ எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்க ஸ்கின் ஹெல்த்தியா இல்ல. ஸோ சில பேர் இப்படி தேய்க்கிறப்போ அது வந்து கொஞ்சம் இன்னும் வந்துட்டு ஹாஷ் ஆகும். அப்படி அந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின்னா நீங்க அந்த மத்த 3 மேக்கப் ரிமூவர் நீங்க ட்ரை அது நீங்க பாய்க்கலாம். ஓகே ஆல்ரைட். ஸோ 4 மேக்கப் ரிமூவருக்கு நீங்க வந்துட்டு சூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் இது வந்து கடைசியா
என்னோட பர்சனல் டெஸ்டிமோனியல். ஓகே, ஸோ நான் ரொம்ப அக்னி ஸ்கின், எனக்கு பிம்பிள் ரொம்ப தெருவா வந்திருக்கு மந்தி. ஸோ இப்போ எவ்வளோ மாற்றம், எவ்வளோ ஸ்கின் எவ்வளோ நல்லா ஆச்சு பிகாஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட்ரி அண்ட் நியூட்ரலைட் கட் ரீசெட் ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு ஸ்கின் கிளியர் பண்ண. omega-3 வைட்டமின் சி இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நியூட்ரிஷனும் ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் ஸ்கின் கேர், ஆர்டிஸ்ட்ரி ஸ்கின் கேர் ரொம்ப அழகா ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. அதுல மெயினா எனக்கு பெரிய மாற்றம் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என் ஸ்கின்க்கு இந்த கிளென்சிங் ஆயில். ஸோ இந்த மேக்கப் ரிமூவர்ஸ்லேயே இந்த கிளென்சிங் ஆயில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஏன்னா கிளென்சிங் ஆயில் பாருங்க, என் ஃபேஸ் வந்துட்டு ஆக்சுவலி பிம்பிள் ஸ்கின், ஆயிலி ஸ்கின். ஸோ நிறைய பேர் ஆயிலி ஸ்கின்னா இருந்தாலும் கிளென்சிங் ஆயில் பாய்க்க பயப்படுவீங்க. ஏன்னா அது ஆயில். என் ஃபேஸ்ல நிறைய எண்ணெய் இருக்கு. ஏன் நான் வந்து எண்ணெய் ஆயில் பேஸ் பாய்ச்சா இன்னும் நிறைய எண்ணெய் ஆயிரும் மூஞ்சின்னு அப்படின்னு ஒரு 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 மித்ஸ் இருக்கு. நிறைய பேர் அப்படியும் நினைப்பாங்க. பட் ஆக்சுவலி இந்த கிளென்சிங் ஆயில் வந்து ஆயிலி ஸ்கின்க்கும் ரொம்ப அழகா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஃபேஸ் எண்ணெயா இருக்கிறப்போ எண்ணெயை வந்து தண்ணியால எடுக்க முடியாது, வராது. ஸோ இந்த இந்த நம்ம ஃபேஸ் எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருக்கிறப்போ, நிறைய ஓவரா எண்ணெய் ப்ரொடியூஸ் பண்றப்போ இந்த கிளென்சிங் ஆயில் பாய்க்கிறப்போ எக்ஸசிவ் ஆயில் சொல்லுவாங்க, எக்ஸசிவ் சீபம் சொல்லுவாங்க. நிறைய ஓகே ஓவரா வெளியே வர எண்ணெய் அந்த சீபம் வந்து வெளியாக்க கிளீன் பண்ண ரொம்ப அழகா இந்த கிளென்சிங் ஆயில் ஹெல்ப் பண்ணும். நான் பிம்பிள் ஸ்கின்னா இருந்தாலும் நிறைய மேக்கப் போடுறதுனால அதுவும் கிளீன் பண்ண ரொம்ப அழகா ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே, ஸோ ப்ரோட்டீன் வந்து கிளென்சிங் ஆயில் ஆயிலி ஃபேஸ்க்கு ரொம்ப அழகா ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த எண்ணெய் வந்து வேற ஏதாச்சும் அழுக்கு எண்ணெய், ஃபேஸ்ல உள்ள சீபம், ஃபேஸ்ல உள்ள அழுக்கு எல்லாம் கிளீன் பண்ணும், அந்த ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க இன்னும் பாய்க்கலன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாசம் நம்மளோட எம்சி சொன்ன மாதிரி மேக்கப் ப்ரொமோஷன் இருக்கு, ஆர்டிஸ்ட்ரி ப்ரொமோஷன் இருக்கு. ஸோ எனி ஆர்டிஸ்ட்ரி மேக்கப் அல்லது மேக்கப் அண்ட் மேக்கப் ரிமூவர் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ நான் சொன்னல மேக்கப் ரிமூவர்லாம். ஸோ அது அப்புறம் எனி மேக்கப் ஃபவுண்டேஷனா இருக்கட்டும், புது பிளஷரா இருக்கட்டும், புதுசா ஐஷேடோ வந்திருக்கு, லிப்ஸ்டிக்கா இருக்கட்டும், எல்லாமே மேக்கப் அண்ட் மேக்கப் ரிமூவர்ஸ், கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர்லாம் இல்ல. ஸோ மேக்கப் ரிமூவர்ஸ், மேக்கப் ப்ராடக்ட் 300 வெள்ளிக்கு நீங்க வாங்குனீங்கன்னா ஃப்ரீயா உங்களுக்கு வந்துட்டு அந்த மேக்கப் ரிமூவர் ஃபாயில் டெஸ்டர் இருக்கும். ஸோ அது நீங்க கஸ்டமருக்கு கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அல்லது நீங்க ட்ராவல் பண்றப்ப பாய்க்கலாம். ஸோ அந்த ஃபாயில் 5 ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அண்ட் இந்த 3-in-1 மேக்கப் பிரஷ் வாஷர். ஸோ மேக்கப் போடுறவங்க கண்டிப்பா நீங்க வந்துட்டு மேக்கப் பிரஷ்லாம் பாய்ப்பீங்க சில பேரு. ஸோ மேக்கப் பிரஷ் வந்து கழுவுறதுக்கு, கிளீன் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு வாஷர் இருக்கு. ஸோ அது 35 வெள்ளி ஒர்த். ஆனா நீங்க இந்த ப்ரொமோஷன்ல நீங்க மேக்கப் ரிமூவர் அல்லது மேக்கப் ப்ராடக்ட்ஸ் 300 வெள்ளிக்கு வாங்குறப்போ 15 வெள்ளி ஒண்டி ஆட் பண்ணி நீங்க இதை வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பா ப்ரொமோஷன் கிராப் பண்ணாதவங்க சீக்கிரம் கிராப் பண்ணுங்க. சைனீஸ் நியூ வருது, சீக்கிரம் ஆன்லைன் ஆர்டர் போட்டுருங்க. ப்ரொமோஷன் கிராப் பண்ணுங்க, முடிஞ்சிடும். அண்ட் ஸோ கிளீன் ஃபேஸ், உங்களோட ஹெல்த்தி ஸ்கின்க்கும் சரி, நல்ல அழகான ஃபேஸ் அடையணும்னா கிளீனான ஃபேஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதுல இந்த ருட்டீன் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மேபி கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் பாய்ச்சிட்டு இருப்பீங்க, இந்த மேக்கப் ரிமூவர் இந்த ஸ்டெப் நீங்க ஆட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய டிஃபரன்சஸ் தெரியும் உங்க ஃபேஸ்க்கு. ஸோ மேக்கப் ரிமூவர்லி இந்த கிளீன் பியூட்டின்ற டேக்லைனோட ஆர்டிஸ்ட்ரி ஸ்கின் நியூட்ரிஷன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கிளீன் பியூட்டி டேக்லைனோட இதுல உள்ள மேக்கப் ரிமூவர்ஸ் இன்னும் அழகா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்க ட்ரீம் ஸ்கின் நீங்க அடையலாம். ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி என்னோட ஷேரிங் வந்து பெனிஃபிஷியலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பீங்க. அப்படி ஏதோ தெரியல, கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு, புரியலன்னா தாராளமா எழுதி வச்சு உங்களோட ஆஃப்லைன் மென்டாக்கு கால் பண்ணி நீங்க கேட்டுக்குங்க. ஓகே, ஸோ அகெயின் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நான் திருப்பி நம்மளோட அழகான எம்சி கிட்ட